தொழுது கொண்டு வருகிற நாட்களில எலியா என்கிற தேவனுடைய மனுஷன் தான் கர்த்தரே தேவன் என்று நிரூபித்து காண்பித்தவர். ஹல்லேலூயா. அவர் அப்படி செய்வதற்கு முன்பாக ஜனங்களை கூட்டி ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார் என்றால், ஜனங்கள் எல்லாரையும் நோக்கி என்கிட்டே வாருங்கள் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. என்கிட்டே வாருங்கள். முதலாவது தேவ ஊழியக்காரன் அருகில் தேவ ஜனங்கள் கிட்டே வருகிறார்கள். தள்ளி இருந்த அவர்கள் இப்பொழுது என்ன வருகிறார்கள்? கிட்ட வருகிறார்கள். கிட்ட வந்த பிற்பாடுதான் அவர்கள் ஒன்று சேர்ந்து தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி பின்பதாக தேவ மகிமையை பூமியில கண்ணார காண்கிறார்கள். ஹல்லேலூயா. நீங்களும் தள்ளி இருந்தீங்கன்னா தேவன் யாருக்கு என்ன செய்ய முடியும்? அறிய முடியாது. தேவனிடத்தில் நெருங்கி வாருங்கள். தேவனிடத்தில் என்ன செய்ய? நெருங்கி வாருங்கள். இந்த ஒரு 5 நிமிடம் நான் எடுக்க விரும்புகிறேன். பாருங்க, பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 2 பகுதிகளோடு இருக்கிறது. பழைய ஏற்பாடு தேவன் என்ன செய்தார் என்று சொல்லுகிறது. புதிய ஏற்பாடு தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடுல தேவன் என்ன செய்தார், எப்படி செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாடுல தேவன் என்ன எப்படி செய்து கொண்டிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாட்சியாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்வேன், உங்களை விசுவாசத்தில் வளர்ப்பதற்காக. நம்முடைய தேசத்தை சேர்ந்த ஒரு ஊழியக்காரர், நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஊழியக்காரர் இத்தாலி தேசத்துக்கு ஊழியத்திற்காக போயிருந்த போது நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். பாருங்க, அந்த ஊழியக்காரர் இத்தாலிய தேசத்தில் இருக்கிற ஒரு தமிழ் திருச்சபைக்கு ஊழியத்திற்காக போயிருந்த போது சபையின் 3 நாள் கூட்டங்களை முடித்து அவர் நம்முடைய நாட்டுக்கு திரும்பி வருவதற்கான கடைசி நேரங்களில் ஒரு மணி நேரத்துக்கு முன்பதாக அவரை அழைத்த அந்த சபையின் மூப்பர் அல்லது அந்த ஊழியக்காரர் என்ன செய்திருக்கிறார்? எங்களுடைய சபை விசுவாசி ஒரு பலவீனப்பட்ட நிலைமையில வியாதியோடு இருக்கிறார், அவரை நீங்கள் வந்து அவருக்காக செபிக்க வேண்டும் என்று சொன்னார்களாம். சரி, போய் நாம் பார்ப்போம் என்று சொல்லி அவர்கள் வருகிற பொழுது திருமணமாகி சில நாட்களையான தம்பதியினர் ஒருவர் வீட்டில் இருந்தார்கள். அதிலே அவருடைய துணைவியாருக்கு மிகுந்த பலவீனம் ஏற்பட்டு அவர்கள் படுத்த படுக்கையா இருக்கிறார்கள். என்ன என்று கேட்ட பொழுது அவர்கள் மருத்துவரிடத்துல, அதாவது பிரபலமான அந்த தேசத்தின் மருத்துவமனையில பரிசோதித்து விட்டு அவருக்குள்ள இரத்த புற்றுநோய் இருப்பதாக கண்டறிந்து, பிளட் கேன்சர் இருப்பதாக கண்டறிந்து, இதை சுகமாக்க வேற வழியே கிடையாது, இன்னும் 7 நாட்கள் தான் உண்டு, அந்த 7 நாட்கள் பிறகு இந்த சகோதரி மரித்து போவாள் என்று டாக்டர் சொல்லி வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். இந்த சகோதரியும் அந்த சகோதரனும் மரண நாட்களை எண்ணி பயந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் 7 நாள் தான் நான் உயிரோடு இருக்க போகிறேன், இனி என்ன செய்வது என்று சொல்லி அந்த சகோதரி குழம்பி கொண்ட நேரத்தில் இந்த ஊழியக்காரர் வீட்டுக்கு போயிருக்கிறார். உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டிருக்கிறார். பிளட் கேன்சர் வந்து விட்டது, சுகமாக்க வழி இல்லை, 7 நாட்கள் தான் டாக்டர் கெடு கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு ரத்தத்தின் அளவு 3 லட்சம் அணுக்கள் இருக்க வேண்டிய இடத்துல 3000 அணுக்கள் மாத்திரம்தான் இருக்கிறது, இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லை, நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல சொல்லும் போது இந்த ஊழியக்காரர் கவலைப்படாதீர்கள், கர்த்தர் நமக்காக எல்லா காரியத்தையும் நன்மையாக செய்து முடிப்பார் என்று சொல்லி அந்த சகோதரிக்காக நன்றாக ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி தேவனுடைய சுகத்தையும் ஜீவனையும் அந்த சகோதரிக்குள் வைத்து ஜெபித்து விட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஜபத்துக்கு விற்பாடு இவர் நம்முடைய தேசத்துக்கு திரும்பி வந்து விட்டார். 1 வருடங்கள் கழித்து திரும்பமாக இந்த ஊழியக்காரர் இத்தாலிய தேசத்துக்கு ஊழியத்திற்கு போன பொழுது அந்த திருச்சபையில நல்ல பிரசங்கம் முடித்து விட்டு கடைசி ஜபத்திற்காக முன்னாடி அழைக்கிற பொழுது எல்லாரும் வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஜெபித்து முடித்த பிற்பாடு ஒரு குடும்பம் முன்னாடி வந்து ஜெபித்தது. அவர்கள் தலையில கையில வைத்து ஜெபித்த பொழுது அந்த சகோதரன் சொன்னார்களாம், பாஸ்டர் எங்களை ஞாபகம் இருக்கிறதா என்று சொல்லி. இவர் கொஞ்சம் உற்று பார்த்து விட்டு, ஞாபகம் இருக்கிறது, போன வருடம் உங்களுக்காக நான் ஜெபித்தேன், எனக்கு ஞாபகம் இருக்கிறது சொன்னபோது நீங்கள் ஜெபித்து விட்டு போய்விட்டீர்கள், 7 நாள் தான் எனக்கு டாக்டர் கொடுத்தாங்க, நான் 7 நாளை எண்ணிக்கிறேன், 8ஆவது நாள் நான் செத்து போவேன் நினைச்சேன், சாகல. ஹல்லேலூயா. 1 வாரம் கழிச்சு செத்து போயிட நினைச்சேன், சாகல. 1 மாதம் கழித்து செத்து போவேன் நினைச்சேன், சாகல. இப்படி 2 மாதங்கள் கழித்து இனிமேல் நமக்கு மரணம் வராது என்ற நிச்சயத்துல என்னுடைய எல்லா சர்டிபிகேட் அந்த டாக்டர் முதல்ல செக் பண்ண எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அதே மருத்துவமனைக்கு, அந்த பிரபல மருத்துவமனைக்கு போனேன். டாக்டர்கள் நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாய் என்று உள்ளே நுழைந்த உடனே கேட்க ஆரம்பித்தார்கள். எஸ், நான் உயிரோடு இருக்கிறேன். நீ என்ன செய்தீர்கள், எந்த மருத்துவமனைக்கு போனீர்கள்? நாங்க எங்கேயும் போகல, நாங்க ஜெபித்தோம்.
நாங்கள் ஜெபித்தோம் என்று சொன்னார்களாம். அந்த டாக்டர் சொன்னாராம், நல்ல காரியத்தை செய்திருக்கிறீர்கள், ஜெபம் ஒன்றுதான் உங்களை உயிரை காப்பாற்றியிருக்கும், இப்பொழுது நான் என்ன செய்யணும், எதுக்காக உள்ள வந்தீங்கன்னு கேட்டபோது என்னை மறுபடியும் ரீசெக்அப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி அவங்களுடைய ரத்தத்தை எடுத்து செக்அப் செய்த போது 3 லட்சம் அணுக்கள் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3000 அணுக்கள் இருந்த அதே சரீரத்துக்குள்ளே 3 லட்சம் அணுக்களை கர்த்தர் ஜெபத்தின் வழியாய் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றும் ஜீவிக்கிறார், கர்த்தர் இன்றும் ஜீவிக்கிறார். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்களும் கண்ணார காண்பீர்கள், நீங்களும் கண்ணார காண்பீர்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேல் மக்களுக்கு அற்புதம் செய்த தேவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே பேதுருவின் மூலமாய், பவுலின் மூலமாய் மாத்திரமல்ல, தமது ஊழியக்காரர்கள் யாவர் மூலமாய் அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த தேவன் தான் இதுவரைக்கும் இந்த திருச்சபை நடத்தி வந்திருக்கிறார், இனியும் நடத்தி வருவார். ஹல்லேலூயா. நான் தெளிவாய் சொல்ல முடியும், கர்த்தர் இந்த பகுதிகளில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணாமல் அவர் சும்மா இருக்க போவது இல்லை. எனக்கு நன்றாக தெரியும், இந்த பகுதியில் அதற்காகவே கர்த்தர் இந்த திருச்சபை ஸ்தாபித்திருக்கிறார். உங்கள் கண்கள் இன்னும் அதிசயமானதை காணும், இன்னும் அதிசயமானதை காணும். கர்த்தர் அந்த நாட்களில் அற்புதம் செய்கிறவர் மாத்திரமல்ல, இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சகோதரிக்கு 3 லட்சம் அணுக்களை கொடுத்தவர் மாத்திரமல்ல, புற்றுநோய் வந்த அந்த சரீரத்துக்குள்ளே ஒரு புதிய சிசுவை உருவாக்கி அவர்கள் கைகளில் ஒரு குழந்தையும் கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. எந்த சரீரம் செத்து போகும் கேன்சர் உள்ள சரீரம் என்று சொல்லப்பட்டதோ அதே சரீரத்துக்குள் சுகமுள்ள ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். அன்றைக்கே அவர்கள் கன்சீவ் ஆகியிருக்கிறார்கள். என்றைக்கு அந்த ஊழியக்காரர் கை வைத்து ஜெபித்தார், அன்றைக்கே கர்த்தர் புதிய ஜீவனை அந்த சரீரத்துக்கு மாத்திரமல்ல, அந்த சரீரத்துக்குள்ள ஒரு ஜீவனை வைத்தார். கர்த்தர் மாறாதவர், இன்றைக்கும் மாறாதவர். நீங்கள் எந்த நம்பிக்கையோடு வந்திருக்கிறீர்களோ அந்த நம்பிக்கையின்படி உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது நாம் ஒரு கோரஸ் பாடும்பொழுது நாம் கர்த்தருக்கு காணிக்கை படைத்து பின்பு தேவனுடைய செய்தி சகோதரர்